எந்த இஷ்யூவை விஜயால டேக்கிள் பண்ண முடியும்னு கேக்குறேன். என்ன புரிதல் இருக்குன்னு கேக்குறேன் சார். ரொம்ப கவலையா இருக்கு. திமுகவை ஆதரிக்கணும்னா இப்ப புதுசா வாக்களிக்கக்கூடியவங்க அங்க இளைஞர்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு நினைக்கணும்ல. இங்க வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல இருக்கக்கூடியவங்களுக்கே மீண்டும் மீண்டும் வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வையை வச்சு அப்ப சார், திராவிடம் என்பது ஒரு தத்துவம். அந்த தத்துவம் சமூக மாறுதலுக்கானது. அந்த மாறுதல் தன்னை நோக்கி வீசப்படுகின்ற கட்டாரிகள் எல்லாம் எப்படி எதிர்கொள்ளுதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். நான் ஒன்று சொல்றேன். பெரியார் இந்த மண்ணில் சுற்றி வந்த போது சாதி ஒழிய வேண்டும், மதம் ஒழிய வேண்டும் பேசிய போது ஜனசங்கம் இங்க இல்ல, பார்லிமெண்ட்லயே ஜனசங்கம் இல்ல. பெரியார் இந்த மண்ணில் ஒரு தத்துவத்தை உருவாக்கிய போது, தத்துவத்தை கட்டமைத்த போது, இயக்கம் கண்ட போது ஜனசங்கங்கிற ஒண்ணு பார்லிமெண்ட்ல இல்ல. அண்ணா அதுக்கு ஒரு இயக்கம் கண்டு ஆட்சி பொறுப்பிற்கு வந்த போது 2 MP ஜனசங்கம். அதற்கு பிறகு கலைஞர் முதலமைச்சராக வந்து இது திராவிட மாடல் ஆட்சின்னு அவரும் சொன்ன போது ஒரு 100 120 அதை கூட்டணி வச்சு எப்படி கலைச்சாருங்களுக்கு தெரியும். நாங்கள் இருக்கிற வரை அயோத்தியில் ராமர் கோயில் கட்டல, நாங்கள் இருக்கிற வரைக்கும் 370 போகல, நாங்கள் இருக்கிற வரைக்கும் சிவில் சட்டம் போகல. அன்னைக்கு விமர்சிச்சாங்க, எங்களை அருள்மொழியை விமர்சிச்சாங்க. ஆனா அதையெல்லாம் தாண்டி அன்றைக்கும் நாங்கள் தான் எல்லை அரண், தமிழ்நாட்டுக்கு வராம, அது வேற விஷயம். ஆனால் கூட்டணி இருந்தோ வெளியிலோ அந்த அந்த சக்தியை உள்ள விடல. இன்னை வரைக்கும் அதை காப்பாற்றக்கூடியவர் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் தான். அப்போ இதுல நாங்க எங்க வேறுபட்டு இருக்கோம்? என்ன புது மாறுபாடு உங்களுக்கு? நாங்க எங்க தொய்வடைஞ்சிட்டோம்? பெரியார் மாதிரி இவர் இல்ல, அண்ணா மாதிரி இல்ல, கலைஞர் மாதிரி இல்ல அப்படின்னு சொன்னா தான் உங்களுக்கு மாறுதல் வேணும். நாங்க சொல்றோம், பெரியார் அண்ணா கலைஞர் கண்ட கனவை இன்னும் தீவிரமாக உக்கிரப்படுத்திக்கிற ஒரு உயரமான தலைவரை நாங்கள் பெற்றிருக்கிற போது என்ன மாற்றத்தை நீ கிளிக்க போற? டெல் மீ தி ஆல்டர்னேட்டிவ். இல்ல சில 10 ஆண்டுகளா நீங்களும் தொடர்ந்து அரசியலே இருக்கிறவர். அப்படி இருக்கும்போது புதிய வாக்காளர்கள் இன்னொரு பக்கம் போறதை இயல்புல நீங்க பாக்குறீங்களா இல்லையா சார்? சார், அது வந்து இங்க இருக்கிற எல்லார் மேலேயும் ஒரு சின்ன குறை இருக்கலாம். நாங்கள் வந்து அவர்களை அரசியல் படுத்த தவறி விட்டோமோ சார். கமிஷன் ஒமிஷன்ஸ் நாங்க வந்து அவர்களை அரசியல் படுத்த தவறிவிட்டோம் என்கிற குற்றச்சாட்டில் நேர்மை இருக்குமானால் நாங்கள் வந்து we have to take our own introscope. நாங்கள் வந்து சுய பரிசோதனை பண்ணிக்கணும். ஆனா அதுக்காக நான் கண்டறதெல்லாம் ஓடுவேன், அதுதான் நியாயம், இங்க ஓடி வாங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ள அது அயோக்கியத்தனம்.